ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப கிரன்ச்சியான கிறிஸ்பியான ஜிலேபி ரொம்பவே ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஜிலேபி ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். கரெக்ட்டா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது கூட நான் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போறேன். சாஃப்ரான் எல்லோ கலர் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபுட் கலர் தான். உங்ககிட்ட பவுடர் ஃபுட் கலர் இருக்கு அப்படின்னா, கொஞ்சமா தண்ணீல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுல ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியா தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அத கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு கட்டி எதுவுமே இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமா. மைதா போட்டிருக்கறனால கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல அப்படியே ஊறட்டும். அந்த டைம்ல நான் இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்க போறேன். ஸோ 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க ஈக்குவலா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும் இதோட பதம். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பாகு ரெடி ஆனதுமே நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ண வச்சிடலாம். அந்த டைம்ல இது நம்ம வந்து நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா மாவு. இதுல வந்து நல்லா ஃப்ளஃபியா உருண்டையா வர்றதுக்காக, ஜிலேபியோட ஷேப் சூப்பரா வர்றதுக்காக, இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அது சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்துட்டு ஒரு சாஸ் பாட்டிலுக்கு மாத்திடுறேன். இதுலேருந்து ஊத்தும்போது நமக்கு கரெக்ட்டா வரும் அந்த ஷேப் அதுக்காக. சோடா ஊத்தல அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு 2, 3 ட்ராப்ஸ் வந்து விட்டு பார்க்குறேன். அது போட்ட உடனேயுமே நல்லா மேல எழும்பி வரணும். அந்த சமயத்துல வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சுட்டு தான் ஜிலேபி வந்து சுட ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே கரெக்ட்டா ஷேப் வராது. கொஞ்சம் அப்டி இப்டின்னு தான் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது. 2ண்ட், 3ர்ட் டைம்ல போடும்போது உங்களுக்கு கரெக்ட்டான ஷேப் வந்து கிடைச்சிரும். இந்த ஜிலேபி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்லயும் நம்மளால போட முடியாது. ஜிலேபிக்கு ஷேப் கிடையாது. சும்மா நம்ம வந்து ரவுண்டா கொசுவத்தி மாதிரி சுத்திட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்துட்டு எங்கேயுமே மொந்தமா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடையில வந்து மொந்தமாயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊத்தும்போது. ஸோ அடுத்தடுத்து பண்ணும்போது அதோட இது வந்து கரெக்ட்டா வந்துரும். நம்ம சோடா போடல அப்டின்னா, அது வந்து உருண்டையா வராது இந்த மாதிரி ஜிலேபி. ரொம்ப அமுங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ கடைசில சோடா போட்டுக்கோங்க. இந்த மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜீரால 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திருக்க ஜிலேபி ரொம்பவே கிரிஸ்பியா இருக்கும் அந்த டைம்ல முறுக்கு மாதிரி. அத டைரக்ட்டா எடுத்து நான் பாகுல போட்டுக்கிறேன். ஸோ பாகுல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டூ 30 செகண்ட்ஸ் இருந்துச்சுனாலே போதும். திருப்பி போட்டு அந்த பாகுலயும் நல்லா முக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப கிரிஸ்பியா, ஜூஸியா இருக்கும். இப்ப பாருங்க 2ண்ட் டைம் போடும்போது ரொம்பவே நல்லா ஷேப் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒன்னொன்னா பாகுல போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பார்க்கும்போதே ரொம்ப ஜூஸியா செம்மையா அதோட சிறப்லாம் இறங்கிருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.